அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சந்திர கிரகணம் உண்மையில் எவ்வாறு தோன்றியது, ஆன்மீக அடிப்படையில் உண்மை தகவல் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக சந்திர பகவான் அனைத்து விதமான மக்களுக்கும் மனோகாரகன் என அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 முறை சூரிய கிரகணமும் 3 அல்லது 4 முறை சந்திர கிரகணம் ஏற்படுவது வழக்கமாகும். சூரிய சந்திர கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் எப்படி நிகழ்கின்றன, அதற்கான புராண கதைகள் மற்றும் அறிவியல் உண்மை என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ராகு கேதுவால் சூரிய சந்திர கிரகணம் எப்படி உருவாகிறது, நிழல் கிரகங்களை உருவாக்குகின்றன, சர்ப்ப கிரகங்கள் சந்திரனையோ விழுங்க நினைக்கும் தருணம்தான் கிரகணங்கள் என கூறப்படுகின்றன. இந்த ஆண்டின் முக்கியத்துவமாக இந்த சந்திர கிரகண நாள் சிவபெருமான் வழிபாடும் சங்கரநாராயண வழிபாடும் குறிப்பாக அம்பிகை வழிபாடும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகள் இது ஒரு சாதாரண வானியல் நிகழ்வு என கருதும் அதே நேரத்தில் ஆன்மீகவாதிகள் ஜோதிடம் மற்றும் மதத்துடன் தொடர்பு படுத்துகிறார்கள். விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3 ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி சந்திரனை அடைய முடியாமல் பூமியால் தடுக்கப்படுகிறது. இதனால் பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழும் நிகழ்வு தான் சந்திர கிரகணம் என அழைக்கப்படுகிறது. அதேபோல் பூமியின் சந்திரனை சூரியன் ஆகிய ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சந்திரன் சூரியனை மறைக்கும் போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சந்திரனோட சூரியன் பல மடங்கு பெரியது. ஆனால் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் இருப்பதனால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சூரியனை மறைக்கும் நிகழ்வால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. பூமி அறிவியல், அதாவது பூமி சூரியனையும் சந்திரன் பூமியையும் சுற்றி வரும் நாம் அனைவரும் அறிந்தது. இப்படி பூமியை சுற்றி வரக்கூடியது சந்திரன் சுற்றி கூடிய பாதை சூரியனின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து 5.1 கோணத்தில் சாய்ந்துள்ளது. இப்படி சாய்ந்திருப்பதனால் ஆண்டில் ஏதேனும் ஒரு 3-4 முறை 2 பாதையும் ஒரே நேர்கோட்டில் அமையும். அப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் இருப்பதனால் சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் இடையே பூமி வந்தால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. குறிப்பாக பண்டைய காலங்களில் கிரகணம் ஏற்பட்ட போது அனைத்து புனித தலங்களும் மூடப்பட்டன. அந்த நேரத்தில் யாத்ரீகர்கள் தெருவுக்கு தெருவு சென்று சத்தமாக கூச்சலிட்டு பிச்சை கேட்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகங்கள் என நாம் அறிவோம். இந்த ராகு சூரியனையோ அல்லது சந்திரனையோ விளங்க நினைக்கும் தருணம்தான் கிரகணங்கள் ஏற்படுவதாக கூறப்படுகின்றன. சீனாவின் நம்பிக்கையின்படி கிரகணத்தை டிராகனுடன் இணைத்து சீனாவில் சில கதைகள் கூறப்படுகின்றன. அதாவது சீனாவின் மக்கள் வானத்தில் 2 முனைகளிலும் டிராகன்கள் இருப்பதாக நம்புகிறார்கள். டிராகன் பயணத்தின் போது சூரியனும் சந்திரனும் அவற்றை கடந்து செல்லும் போது இந்த டிராகன்கள் சந்திரனின் சில பகுதியையும் அல்லது சூரியனும் விளங்க நினைக்கின்றன. இதனால் பூமி இருள் சூழும். பூமியில் உள்ள மனிதர்கள் சத்தம் கேட்டு இந்த டிராகன்கள் சூரியனையும் சந்திரனையும் விடுவிக்கின்றன என கதை நிலவுகிறது. இவ்வாறு அனைத்து விதமான ஆன்மீக சொற்பம்சமும் கூறப்படுகின்றன. குறிப்பாக இந்த நாட்களில் சூரியனும் சந்திரனும் இடையில் பூமி நேர்கோட்டில் வரும்போது பூமியினால் சந்திரன் மீது விழுந்து சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இது பௌர்ணமி நாளில் நிகழும். ஆன்மீக ரீதியாக இது ராகு கேது சந்திரனை மறைக்கும் நேரமாகும். மனோகாரகனான சந்திரன் பாதிக்கப்படுவதனால் உணர்ச்சி பூர்வமான வெளியீடு, தியானம் மற்றும் மந்திர உபதேசங்கள் செய்ய நல்லதாக பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக இந்த சந்திர கிரகண நேரத்தில் அனைத்து மக்களும் அமைதியுடன் இருக்க வேண்டும் என்பதே ஐதீகமாகும். குறிப்பாக எண்ணற்ற நன்மைகளை வழங்கக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் சூரிய வழிபாடு, சந்திர வழிபாடு செய்யலாம். சந்திர கிரகணம் என்பது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரிய ஒளி சந்திரன் மீது விழுவதை பூமி தடுப்பதனால் ஏற்படக்கூடிய நிகழ்வாகும். ஜோதிடப்படி ராகு அல்லது கேது எனும் நிழல் கிரகங்கள் சஞ்சரிக்கும் ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்படும். அதேபோல் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ராசி சூரியனும் அதற்கு எதிரே சப்தம் ஸ்தானத்தில் ஏதேனும் ஒரு சர்ப்ப கிரகங்களுடன் சந்திரன் இருப்பின் சந்திர கிரகணம் ஏற்படும். ஜோதிடத்தில் ஆத்மகாரகன் எனப்படும் சூரியனும் மனோகாரகன் எனப்படும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் அமையும் போது ஏற்படக்கூடியதுதான் கிரகணம். இவர்களின் நேர்கோட்டில் பூமியில் அதில் வாழக்கூடிய நாமும் இருப்பதனால் அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய
எந்த ஒரு செயலுக்கும் 11 மடங்கு பலன் கிடைக்கும். அதன் காரணமாக கிரகண நேரத்தில் கோவில்கள் பூட்டப்பட்டாலும் வீட்டிலிருந்தே நாம் இறை வழிபாடு செய்வதை நாம் தாராளமாக செய்யலாம். தெய்வங்களின் புராணங்களின்படி முக்கியமாக அதன் மூலம் நாம் இறைவனின் அருளை பல 100 மடங்கு அதிகமாக பெற முடியும். அதனால் நாம் இறைவனுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் படிக்கலாம். மந்திரங்கள் தெரியாவிட்டால் ஓம் நமச்சிவாய, ஸ்ரீராம ஜெயம், ஓம் சரவணபவ உள்ளிட்ட எளிமையான மந்திரங்களை கூட நாம் உச்சரித்து பலன் பெற முடியும். குறிப்பாக இந்த சந்திர கிரகணத்தை நேரடியாக நாம் கண்களால் பார்த்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதே நேரத்தில் சூரிய கிரகணத்தை அப்படி வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என ஜோதிடத்திலும் அறிவியல் அறிஞர்களும் கூறுகின்றனர். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். குறிப்பாக இந்த சந்திர கிரகணமானது ஒவ்வொரு முக்கியத்துவம் பெற்ற காலத்திலும் அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்திலும் ஏற்படுகின்றன. இந்த நேரத்தில் பரம்பொருள் சிவபெருமானையும் நீங்கள் அம்பாளையும் தாராளமாக வழிபடலாம். ஜோதிடத்தில் சந்திரன் மனதிற்கு அதிபதி மனோகாரகன். கிரகணத்தின் போது சந்திரன் பலவீனம் அடைவதனால் மனக்குழப்பங்கள் அல்லது உணர்ச்சி பூர்வமான மாற்றங்கள் ஏற்படலாம். கிரகண நேரம் ஆன்மீக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் செய்யப்படும் இறை வழிபாடு மந்திரங்களுக்கு அனைத்து விதமான பல மடங்கு பலன்கள் வெல்லுகின்றன. கிரகணத்தின் போது உணவு உண்பதை தவிர்ப்பது, பயணம் செய்வதை தவிர்ப்பது மற்றும் அமைதியாக இறை சிந்தனையிலேயே இருப்பது நல்லதாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.